Good morning, students. Now we are entering into our second chapter, optics. Optics, what do you mean by optics? It is nothing but it is the branch of physics that studies the behavior and properties of light, which includes the interactions with matter. So properties of light, in the sense, in your lower class you will be studied about what do you mean by light and what are the types of lenses and how the light how has been transformed, what are it is partially refract, and those are all the basic things you have been studied about in your lower sessions, right? So, and also this optics word, it describes the behavior of visible, ultraviolet and infrared light. And in our introduction part we'll be going to learn about the basic thing, right? So light, it is a form of energy. How it has been traveled is it traveled in the form of waves. So it travels in the sense, do it need any directions or angle? No, absolutely not. See, the dark area, if we light anything, like either it may be a candle or any instruments if we used from our mobile or torchlight, whatever it is, that particular area will be getting bright, right? ஸோ அப்போ எந்த ஒரு ஏரியாவில் அந்த டார்க்காக இருக்கக்கூடிய ஏரியா எதாக இருந்தாலும் சரி, அது எந்த ஆங்கிள் டைரக்ஷன் அப்படிங்கிறதுல, இட் மேபி நேரோ இல்லை கன்ஜஸ்டட் பார்ட், அந்த ஆங்கிள், தட்ஸ் வாட் ஐம் சேயிங். டசன்ட் மீன் அப்போ லைட்டுக்கு வந்து எந்த ஆங்கிள் அப்படிங்கிறது தேவையில்லை, அது எல்லா இடத்துலையுமே ட்ராவல் ஆகும், ஓகேவா? அப்போ அது ட்ராவல் ஆகக்கூடிய பார்த்து தான், அது வழிதான்மே தவிர அது வந்துட்டு இந்த ஆங்கிள் இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே லைட்டுக்கு கிடையாது, ஓகே? அண்ட் வி ஹாவ் 3 ரேஸ், குரூப் ஆஃப் ரேஸ் அண்டர் பீம் ஆஃப் லைட். அப்போ பீம் ஆஃப் லைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த லைட் வந்து நம்ம ஒரு லைட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைட் ரேஸ் இன்சிடெண்ட் ஆகும். ஒரு லைட் ரேஸ் அப்படின்னாவே அந்த இப்போ சன்லைட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சன்லைட் வந்து சன்லைட்டில் இருக்கக்கூடிய சன் ரேஸ் தான் பாஸ் ஆகுது. அப்போ அந்த ரேஸ் வந்து உள்ளே பாஸ் ஆகும்போது, எர்த்தில் பாஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா, தட் இஸ் ஒன் குரூப் ஆஃப் ரே. ஸோ ஓகே, தட் மீன்ஸ் ஏஸ் இன்சிடென்ட் லைட். அப்புறம் அதை என்ன பண்ணலான்னா, நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, அந்த இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட் வந்து இன்னொரு பார்ட்டுக்கு என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும், ஓகேவா? ஸ்ப்ரெட் ஆகும், ஸ்கேட்டர் ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், ஓகே? அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது இன்னொரு பார்ட், தட் இஸ் அவர் தேர்ட் குரூப் ஆஃப் ரே, ஓகே? அப்போ லைட் ரே அப்படிங்கிறது இந்த பீம் ஆஃப் லைட் அப்படிங்கிறது 3 குரூப்பாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, ஓகே? நெக்ஸ்ட் திங், சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லைட்டை எமிட் பண்ணக்கூடிய கேட்டகரியில் கேரக்டர் அதுக்கு இருக்கோ, கேரக்டரைசேஷன் அதுக்கு இருக்கோ, அதுதான் சோர்ஸ் ஆஃப் லைட். அப்போ நம்ம நம்ம எர்த்தில் நமக்கு லைட் சோர்ஸ் அப்படிங்கிறது எங்கிறது கிடைக்குது? சன்லைட். அப்போ சன்லைட் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் ஆஸ் வெல் அஸ் நம்ம எர்த்துக்கான சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து சன்லைட். அப்போது வேறு எதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் சொல்லலாம், ஃப்ளாஷ், அந்த டார்ச், அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஏன்னா அதுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்னி சொல்லலாம். அது என்ன பண்ணணும்னா, அது லைட்டை எமிட் பண்ணும், ஓகேவா? அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் லைட் எமிட் பண்ணுதோ அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சோர்ஸ் ஆஃப் லைட். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் திங், லுமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ லுமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் ஒரு பார்ட், இது வந்து லுமினஸ் அப்படிங்கிறது அது 7 குவான்டிட்டியில் இட் ஆல்சோ ஒன் ஆஃப் தி குவான்டிட்டி, ஓகே? அப்போ அதுக்குமே என்ன இருக்குது? இட் ஆல்சோ எமிட் their own light. So it is one of the source which have a capability of emitting its own light, okay? So for example, what we can say, star, sun, moon சொல்ல முடியாது. ஏன் மூன் சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூனுக்கு கிராவிட்டி ரொம்ப கம்மி. அது வந்து ஏன் மூனுக்கு வெளிச்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் எர்த்தனுடைய கிராவிட்டி ப்ளஸ் அதனுடைய லைட் சோர்ஸ்னால தான் மூனுக்கு பிரைட்னஸ், அந்த நைட் டைமில் அந்த பிரைட்னஸ் ஆச்சு கிடைக்குது. இல்லைன்னு சொன்னிங்கன்னா மூனுக்கு வந்து இந்த அளவுக்கு பிரைட்னஸும் வராது. அப்போ மூனை வந்து நம்ம சோர்ஸ் we doesn't say it is the luminous object. மூன் வந்து நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட். இதை வந்து உங்களுடைய லோயர் கிளாஸ் 7th ஸ்டாண்டர்ட்லேயே லுமினஸ் நான் லுமினஸ் நான் என்ன அதனோட எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ லுமினஸ் அப்படின்னா சோர்ஸ் விச் எமிட் ஓன் லைட். அதுக்கு ஆப்போசிட் நான் லூமினஸ் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கேட்டகரைஸ் லைட்டை எமிட் பண்ணக்கூடிய இது இருக்காது, ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்காது, ஓகே? நெக்ஸ்ட் திங், லைட் இட் ஹாவ் அ
two ways. One is reflection as well as another one is refraction. Reflection is nothing but it is the bouncing back of light, and refraction is nothing but it is the bending of lights. Okay, இப்போ bouncing back அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா பேசிஸில் ஒரு எலாஸ்டிக் பாலை வந்து நம்ம செவுத்தில் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்ப என்ன ஆகும், பவுன்ஸ் பேக் ஆகும். அப்போ ஒரு லைட் வந்து எந்த ஒரு லைட்டுமே ஃபஸ்ட்டு ட்ராவல் ஆகும்போது இன்சிடென்ட் ஆகும். அந்த பர்டிகுலர் ஏரியாவில் லைட் சோர்ஸ் என்ன ஆகும்னா இன்சிடென்ட் ஆகும். அந்த இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட்டை நம்ம வியூ பண்ணுற பார்ட்டு தான் ரிஃப்ளெக்ஷன். அப்போ அந்த லைட் இன்சிடென்ட் ஆன லைட் என்ன இருக்குன்னா திரும்ப வந்திருக்கு, பேக் ஆகிருக்கு, பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதுதான் அந்த பாட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரிஃப்ளெக்ஷன், ரைட். அப்போ இந்த லைட் திரும்ப இன்னொரு ஆங்கிளுக்கு பேக் சைடில் அப்படியே என்ன ஆகும்னா பெண்ட் ஆகும். பெண்டிங் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். வேறு ஆங்கிளில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அதை பார்ப்பாங்க. அப்போ அந்த ஆங்கிளுக்கு அது என்ன ஆகும்னா டீவியேட் ஆகும். ஸோ அந்த பாட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம், ரீஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட். அப்போ லைட்னுடைய ஸ்கேட்ரிங் எது பேஸ் பண்ணி சப்டிவைட் ஆயிருக்குன்னா, இட் இஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் ரெண்டு லென்ஸில் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஒன்று கான்வெக்ஸ் லென்ஸ், இன்னொரு ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ். லைட் வந்து ஸ்ப்ரெட் அண்ட் ஸ்கேட்டர்னா எல்லா டைரக்ஷன்ஸுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நம்மளோட ஹியூமன் ஐனுடைய லென்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா நம்மளோட ஐ பார்த்தீங்கன்னா நல்ல ஓவல் ஷேப். நம்ம ஐ லென்ஸ் அப்படின்னா சென்டர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் லென்ஸு. அப்போ லென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளது ஓவல் அண்ட் திக்காக ஷேப் இருக்குது. அதனுடைய கேரக்டரைசேஷன் தான் நம்ம இன்னும் போக போக இந்த லெசனில் ப்ரீஃபாக படிப்போம். கான்வெக்ஸ் லென்ஸ்னால் என்ன, அது எப்படி இருக்கும், அதனோட ஷேப் அண்ட் சைஸ் எப்படி இருக்கும், பொசிஷன் எப்படி இருக்கும், இமேஜ் எப்படி வியூ பண்ணும், இதெல்லாம் நம்ம எதில் பார்ப்போம் இந்த லெசனில். அடுத்து வர நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வில் பி சீயிங். அண்ட் நெக்ஸ்ட் திங் and one more topic we'll be seeing in this lesson about human eye. இந்த லெசன் என்ன வேறு என்ன பார்ப்போம்னா ஹியூமன் ஐ, அதனோட ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். அந்த டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப்ஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபார்டரிஸில், ரைட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஆப்டிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். what do you mean by light? It is a form of energy and it travels in a form of waves we saw, right. அப்போ இதனோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அதனுடைய சிறப்பு அம்சங்கள், கேரக்டரைசேஷன்ஸ் தான் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் 4 mark as well as 7 mark question, and it have 8 points. It's okay. If it is asked in 4 mark, they will be mentioning list any 5 properties of light. Fine. If it is asked in 7 mark, sure you have to write the entire point, 8 points. Okay. So first point, light is a form of what? It is a form of energy. Okay, அப்போ எனர்ஜி ஃபார்மில் இருக்கும்போது அது எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டியூப்லைட், நம்ம வீட்டில் இருக்க டியூப்லைட் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கா, ஸோ ஜஸ்ட் டேக் இட் அவுட். ஆல்வேஸ் ட்ராவல்ஸ், லைட் ஆல்வேஸ் ட்ராவல் அலாங் அ ஸ்ட்ரைட் லைன் அண்ட் இட் டசன்ட் ஹாவ் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். அதாவது நல்ல காத்தோட்டமாக இருக்க இடத்துல தான் லைட் ட்ராவல் ஆகும், இருட்டாக கன்ஜஸ்டட் இடத்துல லைட் ட்ராவல் ஆகாது. வி குடன்ட் சே தட். ஏன்னா சவுண்டுக்கு தான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம். பிகாஸ் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். லைட் அண்ட் சவுண்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அது வந்து வேவ் ஃபார்மில் இருக்குது, ட்ராவல் ஆகுன்னு சொல்லுவோம். பட் லைட்டுக்கும் சவுண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன காமனாக எடுத்துட்டோன்னு சொன்னால் இது தான். சவுண்டோடைய வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து சவுண்ட் ட்ராவல் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், சரிங்களா. அதை ரீச் ஆகிறதுக்கு இட் நீட் சம் மீடியம். பட் லைட் இட் டசன்ட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். இட் கேன் ஈவன் ட்ராவல் த்ரூ வேக்யூம். வேக்யூம் அப்படின்னா காற்று நுழைய முடியாத இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேக்யூம்னு சொல்லுவோம், சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அது எல்லா இடத்துலையுமே ஈஸியாக ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அதனோட ஸ்பீட் என்ன? த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் ஆர் ஏர் இஸ் c is equal to c அப்படிங்கிறது velocity of light, or we can also say it is a speed of light. It have the value 3 into 10 power 8 ms inverse 1. Okay, and next point, அப்போ லைட்னுடைய ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்கிறோம், வேவ் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா. அப்போ அது வேவ் ஃபார்மில் இருக்கும்போது லைட் ட்ராவல் ஆகும்போது அதனுடைய வேவ்ஸ் ட்ராவல் ஆகக்கூடிய லென்த்தை ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம எடுத்துட்டோம்னா அதை என்னென்னு சொல்லுவோம், லென்த்தா. a distance at a point from one to another point, we say that as a length, isn't it? So absolutely, when a waves is travel with a particular point, we say that as a wave length. Wave travel ஆகக்கூடிய length எவ்வளோ distance க்கு travel ஆகும். அந்த பார்ட்டை wave length நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா, we represent as lambda, and a frequency we will be representing it as mu, and which relate it have a equation. We have c is equal to v lambda. It is mu lambda. V is nothing but frequency and lambda is wavelength. Okay, c is velocity of light, as we have already studied in the previous point. Speed of light பார்த்தோம் இல்லையா, c.
இப்போ சீனா வெலாசிட்டி ஆஃப் லைட். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி இருக்குது. வி ஹேவ் 7 கலர்ஸ், யூ நோ தட் ஆல்ரெடி. விப்ஜிஆர் isn't it? இப்போ வயலட், ப்ளூ, இண்டிகோ, க்ரீன், எல்லோ, ரெட், ஆரஞ்சு எல்லாம் இருக்குது இல்லைங்க. அப்போ ஒவ்வொரு கலருமே ஒரு கலரை இன்னொரு கலரோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ், அதனுடைய ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது எல்லாமே டிஃபர் ஆகும். அது எதை பேஸ் பண்ணி இருக்குது? Its wavelength and frequency. Absolutely different colored have what? Different wavelength and frequency. And next thing, among the visible light, அப்போ அந்த விப்ஜிஆரில் இருக்கக்கூடிய 7 லைட் கலர்ஸில் எது வந்து லோயஸ்ட், கம்மி, எது அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா violet light has lowest wavelength and the red light has highest wavelength. And last point, when light is incident on the interface between two media, இப்போ அந்த ஃபஸ்ட்டு லைட்னுடைய எக்ஸாம்பிள் பார்ஷியலி ரிஃப்ளெக்டட் ரீஃப்ராக்ட் சொன்னோம் இல்லையா. இப்போ சன்லைட் வந்து என்ட்ரு ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அது இன்சிடென்ட். ஓகே, அப்போது இன்சிடென்ட் ஆகும்போது ரெண்டு இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஒரு பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு இடத்துல ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் ஒரு சிஸ்டத்தில் அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய இதுதான் பவுண்ட்ரி, ஆர் வி சே தட் ஆஸ் இன்டர்ஃபேஸ். அப்போ அது நுழையக்கூடிய இடத்த ரெண்டாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு அது என்டர் ஆகக்கூடியது இன்சிடென்ட் லைட், அதை நம்ம வியூ பண்ணக்கூடியது ரிஃப்ளெக்ஷன், அது திரும்ப இன்னொரு ஆங்கிளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து ரீஃப்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வென் அ லைட் இஸ் இன்சிடென்ட் on interference or interface between two media, it is partially reflect, also partially refract. Okay, and next point, so now we are going to learn about the refraction of light. அப்போ refraction அப்படின்னாவே ஒரு லைட் ரே வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ட்ராவல் ஆகும்? டிரான்ஸ்பரண்ட் மீடியம் டு அனதர் மீடியம். அப்போ டிரான்ஸ்பரண்ட் மீடியம் அனதர் மீடியம்னா டிரான்ஸ்பரண்ட்னா இட் இஸ் ஈஸிலி விசிபிள் பை எவ்ரி ஒன். அதுக்கு எந்த ஒரு கன்ஜஸ்டிங் ஸ்பேஸ் இருக்காது. ஓகே, இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட். ஸோ ஓகே, எவ்ரிபடி கேன் வியூ, விசிபிள் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம், வியூவபிள் ஏரியா. அப்போ அது ட்ராவல் ஆகும்போது அந்த லைட் ரேஸ் வந்து என்ன இன்னொரு ஆங்கிள், அதனோட ஆப்போசிட் ஆங்கிள் எப்படி இருக்குன்னா ஆப்ளிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ளிக் அப்படிங்கிறது நேரோ பாத். ஆப்ளிக் இஸ் நத்திங் பட் நேரோ. The word oblique means what? Narrow path, narrow wave. Okay, so இப்போ narrow path of light அப்படின் போது how it has been travel and it undergoes deviation. அப்போ light rays என்ன ஆகுது? ஸ்ப்ரெட் ஆகும்போது deviateனா இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், இன்ஸ்டண்ட்டாக ஒரு கொஷின் கேட்டு if you will be answered in the sense you have interact with us. அப்போ கிளாஸ் எடுக்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்ராக்ஷன், கிளாஸில் இன்ட்ராக்ஷனாக இருக்கீங்க, கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பாட்டுக்கு எங்களை பார்த்துட்டு எதுவுமே கொஷின் கேட்டால் சொல்லலை அப்படின்னா you are not interact with us. Your mind, you just only weaved but you are mentally you are absent, you are deviate somewhere else. அப்போ deviation அப்படின்னா ஆங்கிள் சேஞ்ச் ஆகக்கூடியது, உன்னுடைய திசை மாறுறது. ஓகே, அப்போ லைட் ரேஸ் வந்து ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியம்க்கு ட்ராவல் ஆகும்போது டீவியேஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது? அந்த ரிஃப்ராக்ஷன் ப்ராசஸ் ப்ராப்பராக இருக்காது. இஃப் இட் அண்டர்கோஸ் டீவியேஷன், த ரே ஆஃப் லைட் இட் வில் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒன் டிரான்ஸ்பரண்ட் இன்டு அனதர் ஆப்ளிக். அப்போ அது எப்படி இன்னொரு மீடியம் என்ன மாதிரியான மீடியமில் இருக்குன்னா நேரோவாக போயிடும், நேரோ பாத்தில் போய்டும். ஓகே, ஸோ இட் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு த டிஃப்ரென்ஸ் இன் தி வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா. அப்போ ஒவ்வொரு மீடியத்துலேயும் இது என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். அதாவது என்ன சேஞ்ச் ஆகும்? லைட்னுடைய ஸ்பீடு சேஞ்ச் ஆகும், அதனோட வெலாசிட்டி ஆஃப் லைட் ஸ்பீட் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகும். வேக்யூமில் வந்து காமன். ஓகே, பட் அது இந்த மீடியத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. எந்த மீடியம் இப்போ டீவியேஷன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆங்கிள் மாறுது இல்லையா? இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் லைட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் ஒரு 10 வீடுனா அந்த ஒரு கட்டுக்கு அந்த ஒரு லைட் இருக்கும், இன்னொரு கட்டுக்கு இன்னொரு லைட் இருக்கும். ஒரு கட்லேயே 2-3 ஷார்ட் கட்ஸ் வந்துச்சுன்னா அந்த 2-3 ஷார்ட் கட்ஸ்லையுமே ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு டிஸ்டன்ஸ்க்கு என்ன வச்சுருப்பாங்க? லைட் வச்சுருப்பாங்க. ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த லைட் சோர்ஸ் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு தான் ட்ராவல் ஆகும், அதனுடைய வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ இந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். Okay, and the next point, velocity of light is more in rarer medium and less in denser medium. அப்போ இது வந்து நம்ம டென்சிட்டிலே படிச்சிருப்பீங்க, rarer and denser. வாட்டர் நோடைய டென்சிட்டி வந்து rarer அப்படின்னா திக் அதிகம், டென்சர் அப்படின்னா லோயர். அப்போ லைட் வந்து more in rarer medium and less in denser medium. Okay, nothing but thickness and thin. Next, see, and to explain you more, we have laws of refraction. அப்போ இது refraction அப்படின்னா பேசிக்காக என்ன? அது we have 2 laws for that. அப்போ refraction of
laws of refraction அப்படின்னு எடுத்தா how many laws we have? 2 laws. One is first law and another one is second law. அப்போ first law எப்படி இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட் ரேஸ் ஆகட்டும், ரீஃப்ராக்ட் ஆகக்கூடிய ரேஸ் ஆகட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா it will be normal to the surface which separating the two media at the point of incidence. எல்லாமே எப்படி லை ஆகும்? ஒரே லைனில், சேம் பிளைன். இட் ஆல்வேஸ் லை ஆல் லை ஆன் தி சேம் பிளைன். இந்த ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டுக்கு பாருங்கள், சைடில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். மீடியம் 1, மீடியம் 2. இப்போது நார்மல் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்களே, இதுதான் நார்மல் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட். இந்த நார்மல், இந்த ஒரு சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதை பிரிக்கக்கூடிய இதுதான் நார்மல். இந்த பாயிண்ட், இந்த ஆங்கிள் தான் நார்மல் ஆங்கிள் ஆர் நார்மல் ரே வீசே, நார்மல் லைன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐ அப்படிங்கிற கேபிட்டல் ஐ இருக்கு இல்லையா, இது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். அப்போது சன்லைட் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அந்த சன்லைட்டில் ரேஸ் வந்து இன்சிடென்ட் ஆகுது, இன்சிடென்ட் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் இதுவுமே. அப்புறம் ரிஃப்ளெக்ஷன், அடுத்து அது ஒரு மீடியம். இந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர், இது வந்து இன்னொரு மீடியம். இந்த மீடியத்தில் நடக்கக்கூடிய இந்த ரீஃப்ராக்ஷன் திரும்ப என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ரீஃப்ளெக்ஷன், இது ரீஃப்ராக்ஷன், இது பெண்டிங் ஆஃப் லைட். இந்த ஆங்கிளில் சைடில் ஒரு லைன் வந்துச்சுன்னா அது பவுன்சிங் பேக். இப்போ இந்த ரெண்டு மீடியத்துலையுமே, இந்த ரெண்டு ஆங்கிளுமே எப்படி இருக்கு? சேம் பிளைன். both will lie on the same plane. This is our first law. Second law என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுகளோட ரேஷியோ அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். The ratio of sin of angle of incidence to the angle of refraction is constant. அப்போ ரெண்டோத்தினுடைய ரேஷியோவுமே if you take for a medium, pair of medium, it will be always equal, that is constant. So this law is also known as Snell's law.